ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது ஆண்டோ. அண்ட் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வந்து ஸ்ட்ரிங்ஸ் பற்றி பைத்தானில். ஓகே, என்னுடைய ப்ராஜெக்ட் ஃபைலில் நான் போயிட்டு ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணி பைத்தான் ஃபைல் சூஸ் பண்ணுறேன். அண்ட் இதுக்கு நேம் வந்து ஸ்ட்ரிங் அப்படி நான் கொடுத்துட்றேன். ஸோ எனக்கு கீழே பைத்தான் ஃபைல் வந்து டிஃபால்ட்டாக சூஸ் ஆகிருக்கும். ஜஸ்ட் டபுள் கிளிக் பண்ணுங்கள், எனக்கு வந்து python.py ஃபைல் கிரியேட் ஆகிருக்கும். ஓகே, ஸோ நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி இந்த வீடியோவில் வந்து நம்ம ஸ்ட்ரிங்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். அது முன்னாடி பார்க்குறதுக்கு முன்னாடி வேரியபிள்னால் என்ன அப்படின்றத பார்த்துடலாம். ஏன்னா இப்போ நம்ம பார்க்க போகிற எக்ஸாம்பிள் வந்து ஒரு வேரியபிளை வச்சு அந்த ஒரு வேரியபிளில் நான் வந்து என்னோடய ஸ்ட்ரிங்கை டிக்ளேர் பண்ணி விச் மீன்ஸ் சேவ் பண்ணி அதை வந்து நான் டிஸ்பிளே பண்ண போகிறேன். ஸோ இதுதான் கான்செப்ட். ஓகே, ஸோ வேரியபிள்னால் ஒன்றும் கிடையாது, ஒரு செட் ஆஃப் வேல்யூவையோ இல்லை வந்து நம்பரையோ டெம்பரரியாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிற ஒரு ஆப்ஜெக்ட் தான் வந்து வேரியபிள். ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், நான் எக்ஸ் வச்சுக்கிறேன். எக்ஸ் ஈக்குவல் டு 6 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நம்ம டெம்பரவரியாக என்ன பண்ணுறோம், எக்ஸில் 6 சேவ் பண்ணி வைக்கிறோம். இவ்வளோ தான் கான்செப்ட். ஸோ இதுதான் மொத்த வேரியபிளுமே. ஓகே, ஸோ இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம இதுக்கப்புறம் வர வீடியோஸ்லையும் சரி, நம்ம பண்ண போகிற ப்ராஜெக்ட்லையும் சரி, இந்த வேரியபிள் அப்படின்ற ஒரு வேர்டை வந்து நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ அதுக்கு ரொம்ப பெரிய மீனிங்லாம் கிடையாது. எக்ஸ் ஈக்குவல் டு ஒய், ஆர் வந்து எக்ஸில் சேவ் ஆகிருக்கு, அவ்வளோதான் மீனிங். ஜஸ்ட் சிம்பிள். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், வேர்ட் அப்படின்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணுறேன். ஸோ இது வந்து ஒரு ஜஸ்ட் எம்டி பாக்ஸ். இந்த வேர்ட் அப்படின்ற வேரியபிளில் நான் வந்து ஸ்ட்ரிங்கை சேவ் பண்ண போகிறேன். ஸோ ஸ்ட்ரிங்கு நான் எதை சொல்கிறேன் அப்படின்னா, இந்த டபுள் கோட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த டபுள் கோட்ஸில் நான் என்ன டைப் பண்ணாலும் அதை வந்து ஸ்ட்ரிங்காக கன்சிடர் பண்ண முடியும். ஓகே, ஈவன் நான் நம்பரை டைப் பண்ணுறேன் வச்சுங்களேன், அதுவும் ஸ்ட்ரிங்காக தான் கன்சிடர் பண்ண முடியும். நான் வந்து ஒரு மீனிங்ஃபுல்லாக கொடுக்குறேன். இது ஒரு ஸ்பெஷல் கேரக்டர், ரைட்? அண்ட் ஹலோ வேர்ல்ட், இன்னொரு ஸ்பெஷல் கேரக்டர் நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ இதை வந்து நான் வந்து பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ பிரிண்ட் வேர்ல்டு. ஓகே, இப்போ நான் இதை அப்படியே ரன் பண்ணுறேன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய டபுள் கோட்ஸ்க்கு உள்ளே இருக்கிறது எல்லாமே எனக்கு டிஸ்பிளே ஆகிருக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ஸ்ட்ரிங் அப்படின்னு நம்ம சிம்பிளாக சொல்லலாம். இந்த டபுள் கோட்ஸ்குள்ள நம்ம என்ன வேர்டை டைப் பண்ணாலும் அது ஸ்ட்ரிங்காக கன்சிடர் ஆகும். இப்போது இதெல்லாம் வந்து நான் ஸ்பெஷல் கேரக்டர்னு சொன்னேன். ஸோ ஒரு சில ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் வந்து இதுக்கு வந்து சூட் ஆகாது. ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஃபார்வர்ட் ஸ்லாஷ் என்னு போகிறேன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா நெக்ஸ்ட் லைன்னு அர்த்தம். கரெக்டாக? ஸோ இப்போ நான் இதை ரன் பண்ணுறேன். எனக்கு இங்கே பார்த்தீங்கன்னா ஹலோ வேர்ல்டு அப்படின்னு பிரிண்ட் ஆகிருக்கு. ஆனால் எனக்கு வந்து ஃபார்வர்ட் ஸ்லாஷ் வந்து பிரிண்ட் ஆகாமல் நெக்ஸ்ட் லைனில் எனக்கு வந்து இந்த ஸ்பெஷல் கேரக்டர் வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ நான் என்னோடய வீடியோ ஸ்டார்டிங்கில் சொன்னேன், நான் டபுள் கோட்ஸ்குள்ளே நான் எந்த கேரக்டரோ இல்லை ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் போட்டாலோ அது வந்து ஸ்ட்ரிங்காக கன்சிடர் ஆகும், அப்படியே பிரிண்ட் பண்ணும் அப்படின்னு நான் சொன்னேன். பட் இந்த மாதிரியான ஸ்பெஷல் கேரக்டர்ஸ், ஸோ இந்த மாதிரியான கேரக்டர்ஸ் வரும்போது அது வந்து இன்க்ளூட் ஆகாது. ஸோ அப்போ நான் பைத்தானுக்கு எப்படி நான் சொல்லணும், என்னோடய டபுள் கோட்ஸ்குள்ளே இருக்க எல்லா கேரக்டர், அதாவது ஸ்பெஷல் கேரக்டர்ஸ், இந்த மாதிரியான ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் ஃபார்வர்ட் ஸ்லாஷ் என் அப்படின்ற வர இந்த மாதிரியான ஸ்பெஷல் கேரக்டர்ஸும், ஸோ ஃபார்வர்ட் ஸ்லாஷ் என் ஃபார்வர்ட் ஸ்லாஷ் டீலாம் வரும், ரைட்டா? ஸோ இந்த மாதிரியான ஸ்பெஷல் கேரக்டர்ஸும் இது வந்து ஒரு ஸ்ட்ரிங்காக கன்சிடர் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லணும்னா நான் வந்து ஜஸ்ட் இதுக்கு முன்னாடி ஆர் அப்படின்னு நான் டைப் பண்ணி போட்டால் போதும். ஸோ இந்த ஆர் டைப் பண்ணுறதுக்கு மூலியமாக என்ன நம்ம பைத்தானுக்கு சொல்ல வரோம் அப்படின்னா, என்னுடைய டபுள் கோட்ஸ்க்கு உள்ளே இருக்க எல்லா ஸ்பெஷல் கேரக்டர்ஸ், நம்ம சிஸ்டமில் நம்ம யூஸ் பண்ண போகிற எல்லா ஸ்பெஷல் கேரக்டர்ஸுமே வந்து ஒரு ஸ்ட்ரிங்காக, நார்மல் ஸ்ட்ரிங்காக, ஒரு கேரக்டராக கன்சிடர் பண்ணணும். ஸோ இப்போ நான் வந்து ரன் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அந்த ஃபார்வர்ட் ஸ்லாஷ் அப்படின்றது வந்துருக்கும். நான் ஏன் இந்த ஃபார்வர்ட் ஸ்லாஷ் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா, நம்மளுக்கு ஒரு சிச்சுவேஷன் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ டி கோலன் நியூ ஒரு ஃபோல்டர் நேம் சாங்ஸ்ன்னு இருக்குன்னு வச்சுங்களேன். டியில் சாங்ஸ்னு ஃபோல்டர் இருக்குது. இங்கே வந்து சும்மா நேம்னு ஏதாவது ஒரு name.mp3ன்னு ஒரு ஃபைல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது நான் இதை ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்ணுறேன், இந்த ஆர் இல்லாமல். ஓகே, அப்போ நான் இந்த ஃபார்வர்ட் ஸ்லாஷ் என் இருக்குது பார்த்தீங்களா, பைத்தானுக்கு வந்து திரும்பி இப்போ நான் வந்து டைரக்டரி ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கேன் ஒரு ஸ்ட்ரிங்காக. பட் ஆனால் பைத்தானுக்கு தெரியாது. நான் இது ஃபார்வர்ட் ஸ்லாஷ் என் அப்படின்னு கொடுத்தனால அது என்ன பண்ணுவோம் பாருங்களேன், இது டேரக்டரியாகவே அது கன்சிடர் பண்ணாது. ஜஸ்ட் என்ன பண்ணோம், சாங்ஸ்ன்னு போட்டுட்டு ஃபார்வர்ட் ஸ்லாஷ் என்னு பார்த்தீங்கன்னா அந்த எண்ணே காணும், AME.mp3ன்னு வரும். ஸோ நெக்ஸ்ட் லைனில், ஏன்னா இது ஃபார்வர்ட் ஸ்லாஷ் என்னன்றது வந்து நெக்ஸ்ட் லைன் அப்படின்னு அதுக்கு அர்த்தம். ஓகே, ஸோ அப்போ இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் நம்ம வந்து
நம்மளோட கரெக்டான அவுட்புட் எடுத்துகிட்டு வரதுக்கு நம்ம முன்னாடி ஒரு ஆர் அப்படி நம்ம போடுறது மூலியமாக நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண அந்த அவுட்புட்டை வந்து நம்மளால் இங்கே எடுத்துகிட்டு வர முடியும். ரைட், இதே கதை தான் வந்து சிங்கிள் கோட்ஸ்க்கும். சிங்கிள் கோட்ஸில் நீங்கள் போடுறதா இருந்தாலும் அதுவும் வந்து நம்மளுக்கு வந்து ஸ்ட்ரிங்காக தான் கன்சிடர் பண்ணும். ஸோ டபுள் கோட்ஸும் சரி, சிங்கிள் கோட்ஸும் சரி, ஸோ இந்த ரெண்டுமே வந்து திட்டத்தட்ட ஸ்ட்ரிங்கை டிக்ளேர் பண்ணுறதுக்கான சமம் தான். அண்ட் இப்போ மல்டிபிள் ஸ்ட்ரிங்ஸை நீங்கள் வந்து டிக்ளேர் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். அதாவது மல்டிபிள் லைன்ஸில் இந்த ஃபார்வர்ட்/n இல்லாமல் நான் வந்து லைன் 1, லைன் 2, லைன் 3 அந்த மாதிரியான விஷயங்கள் நான் வந்து ஒரு ஸ்ட்ரிங்காக நான் வந்து அந்த வேரியபிளை சேவ் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் 3 டபுள் கோட்ஸ், இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 3 டபுள் கோட்ஸ். ஓகே, இப்போ நான் இதுக்கு நடுவில் நான் டைப் பண்ணுறது எல்லாமே லைன் பை லைனாக வரும். ஸோ லைன் 1, லைன் 1, லைன் 2, லைன் 3. ஓகே, இப்போ நான் இந்த பிரிண்ட் பண்ணுறேன். ஓகே, நம்ம வந்து 3 டபுள் கோட்ஸ் பதிலாக நம்ம 4 டபுள் கோட்ஸ் போட்டிருக்கோம். ஓகே, ஸோ இப்போ நான் ரன் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு லைன் 1, லைன் 2, லைன் 3ன்னு வந்திருக்கும். ஸோ லைன் 1, லைன் 2, லைன் 3. ஸோ இந்த சேமே ஸ்ட்ரிங்கை வந்து ஒரு ஸ்ட்ரிங் இருக்குது, அதில் மல்டிபிள் லைன்ஸ் நம்ம வந்து சேவ் பண்ணணும் அப்படின்னா நம்ம இந்த மாதிரியான மெத்தடை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 3 டபுள் கோட்ஸ் நீங்கள் உங்களோட பைத்தான் எடிட்டரில் வந்து நீங்கள் சும்மா 3 டபுள் கோட்ஸ் போடும்போது டபுள் கோட்ஸ் போடும்போது டக்கு டக்குன்னு பாருங்களேன், அது ஆட்டோமேட்டிக்காக எக்ஸ்ட்ரா சேர்த்துக்குது. ஸோ இதை நீங்கள் கரெக்டாக கேல்குலேட் பண்ணிக்கோங்க.